அப்பா அப்பா அப்பா, ஏன் அப்பா இன்னும் வரல? எப்பயுமே நான் நினைச்ச உடனே அப்பா வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு ஏன் வரல? லேட் ஆகுதே. ஏய், அப்பாவோட கோட். தந்தையின் தாலாட்டு பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. ஓ, தாயாக தந்தை மாறும் புது காவியம். ஓ, இவன் வரைந்த கிறுக்கலில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. சுமந்திட தோடுதே. வெளியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. உன்னை இப்படி சந்தோஷமாக பார்க்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. அப்பாவுக்கு எப்போவும் நினப்பு தான். உனக்கும் என் நினப்பு இருந்தால் அதுவே போதும். நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் என்ற என்
உன்னை விட்டு எங்கேயும் போல. உன் அம்மாவை பாரு, நான் உங்கள் கூட தான் இருக்கேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரும் உயிரல்லவா, மண்ணில் வந்து நானும் அப்பாக்களை பிரிய மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரிய அப்பாக்கள் பாக்கியவான்கள். ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட வாழ்க்கை ஒன்றும் தோழன் இல்லை. ரவீனாவை இந்த மாதிரி ஒரு மேடையில் இப்படி பார்க்கணுன்றது தான் அவங்க அப்பாவோட ஆசை. கண்ணான கண்ணே கண்ணான இந்த பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் அப்பா எங்கேயும் இல்லை, உங்கள் அம்மா கூடவே இருந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா, நான் காத்து நீங்கள் அடையக்கூடிய உயரங்களையும் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்கள் அம்மா ரூபத்தில் உங்கள் அப்பாவும் கூட இருந்தே பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ இப்போ இதை உங்கள் அம்மா அவ்வளோ அழகாக உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. உன்னோட அப்பாவான உன்னோட அம்மாவை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுடலாம். இன்றைக்கி பாப்பாவோட அப்பா இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக அவரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருப்பார். இன்றைக்கி ஆக்சுவலி பாப்பா இந்த நிலைமைக்கு வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அவருக்கு தான் சொல்லணும். அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை. பாப்பா இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பர்மிஷன் அவர் தான் கொடுத்தாரு. அவரோட கனவுகளை நான் தான் நிறைவேற்றிட்டு இருக்கேன் பாப்பா மூலமாக. அவர் என்னென்ன நினைச்சாரோ சாதிக்கணும், பாப்பா எந்த இடத்துல இருக்கணும் சாதிச்சாரோ அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக தான் நான் நிற்கிறேன் இங்கே. என்னுடைய பிள்ளை என்னை ஜெயிக்கிறதே, என்னை விட உயரத்தில் பறந்து. அவர் இருக்கும்போதே நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ ரொம்ப டிலே ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி அப்பா மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாரு. அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்க? அப்பா உன்னை விட்டு எங்கேயும் போல. உன் அம்மாவை பாரு, நான் உங்கள் கூட தான் இருக்கேன். அது ஆக்சுவலி உண்மைதான். என்னோட அம்மா தான் வந்து என்னோட அப்பாவா அம்மாவா எல்லா ஸ்தானத்துலேயும் இருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு ஏதாவது சின்னதாக கஷ்டம் வந்தால் எங்கள் அம்மா ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காகவே நான் எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சி எனக்கு இப்போ அழுக அதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேங்குது. அது நான் வந்து எப்படி சொல்கிறது, ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். எனக்காக வந்து அவங்க எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சுட்டு எனக்காக மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் நல்லா இருந்தால் போதும், நான் சந்தோஷமாக இருந்தால் போதும். அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. எல்லா அம்மாவும் அப்படிதான். ஆனால் என் அம்மா வந்து இன்னும் அதிகம். அவங்களுக்காக நான் அவங்க எதுவுமே பண்ணிக்கிட்டதில்லை. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏதாவது சொல்லுங்க. என்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் எடுத்தப்போ வந்து இது எனக்கு தெரியாது. எனக்குமே ஒரு சர்ப்ரைஸாக தான் வச்சுருந்தாங்க. விக்கிக்கும் அப்பா கிடையாது. ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழையடிக்கும். ஸோ இவங்களுக்காக தான் இந்த கான்செப்ட் எடுத்தாங்க. பட் வந்து விக்கி வந்து இல்லை, ரவீனாக்கு வந்து இது பண்ணணும். அவள் அப்பா இருந்திருந்தா அவள் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாளோ அவளோட அப்பாவாக நான் இங்கே வந்து ப்ளே பண்ணோம் அப்படின்னு எனக்காக இவர் பண்ணார். மாஸ்டருக்கும் வந்து ரொம்ப தேங்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். தேங்க்யூ விக்கி. தேங்க்யூ. பக்கத்தில் வாழும்போது